சொல்லுகிற பொழுது, தீமோத்தேயுவே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் மாற வேண்டும். சத்திய வசனத்தை நிதானமாய் நீ போதிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. மனுஷனுக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க உன்னுடைய சாபத்தை மாற்றி சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல உன்னை மாற்றுவார். உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இன்றைக்கே யோர்தானில் கடந்து போங்கள். இன்றைக்கே தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண பிரயாசப்படுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பூர்வத்திலே நீங்கள் நதிக்கு அப்புறத்திலே இருந்தீர்கள். பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய உன் பிதாவாகிய ஆபிரகாம் அவனுடைய தகப்பனாகிய தேராகோடு கூட நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்து வேறே தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தான். ஒருவேளை நீ ஞானஸ்தானத்தோடு உடன்படிக்கை பண்ணாமல் இருப்பாயானால் பாவத்தை நீ சேவித்துக் கொண்டிருப்பாய். நதிக்கு அப்புறத்திலே நீ இருந்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை வேறே தேவர்களை சேவிக்கிறது போன்ற ஒரு வாழ்க்கையாய். விசாரிப்பது எங்களுடைய வேலை அல்ல. எனக்கு அருமையான ஊழியக்காரனே, ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட போதிக்கிற ஊழியத்தை விட்டுவிட்டு பந்தி விசாரிப்பிலே நீ கடந்து போவாயானால், இப்படிப்பட்ட போதிக்கிற ஊழியத்தை விட்டுவிட்டு பெண் புரோக்கராய் மாறிக்கொண்டிருப்பாயானால், இப்படிப்பட்ட ஊழியத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு வீடு வீடாய் ஏறி இறங்கி நீ ஜெபித்துக் கொண்டு அலைவாயானால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறும். தரித்திருந்து வசனத்தை பெற்றுக்கொண்டு வார்த்தையை பிரசங்கியுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில் எறியப்படும். ஏன் நீ நிந்தனைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறாய்? ஏன் உன் வாழ்க்கை பரியாசமாய் முடிகிறது? ஏன் உன் ஊழியத்திலே வளர்ச்சி இல்லை? பந்தி விசாரிப்பதற்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அதற்குரிய ஆட்களை ஏற்படுத்துவார். நீயோ வசனத்தை போதிப்பதில் உறுதியாயிருங்கள். வசனத்தை உறுதியாய் போதியுங்கள். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நிலைத்திருந்தால் நீ ஆசீர்வாதங்களை பெறுவாய். நிலைத்திராவிட்டால் நீ உலர்ந்து போவாய். நீ உலர்ந்து போவாயானால் அவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து அக்கினியிலே சுட்டெரிப்பார்கள். உன்னுடைய முடிவு அக்கினி. உன்னுடைய முடிவு அக்கினி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அவரிலே நிலைத்திராவிட்டால் நீ வெட்டப்படுவாய். நீ வெட்டப்படுவாய். ஏன் உன்னுடைய வாழ்க்கை வெட்டப்பட்டிருக்கிறது? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம்? நீ இயேசு என்கிற செடியோடு கூட ஒட்டப்படாததினால், அவருடைய சாரத்திற்கு நீ ஏற்றவனாய் நடக்காதபடியினால் நீ இன்று வெட்டப்பட்டிருக்கிறாய். நீ இனி உலர்ந்து போவாய். உலர்ந்து போகிற நாளிலே உன்னை அக்கினியிலே சுட்டெரிப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இன்றைக்கே இயேசு என்கிற இரட்சகரோடு கூட ஒட்ட பிரயாசப்படு. ஒருவேளை உனக்கும் அவருக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்குமானால் இன்றைக்கே முழங்காற்படியிட்டு உம்மை விட்டு தூரம் போன எந்த காரியங்களானாலும் சரிதான், அவருடைய அன்பிற்குள்ளாய் கடந்து வா. நெருக்கத்திற்குள்ளாய் கடந்து வா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எலியாவிற்கு பின்பாக திரிந்த ஒரு எலிசா, எலியா தீர்க்கதரிசிக்கு பின்னாக திரிந்த ஒரு எலிசா,
எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவின் கைகளுக்கு இவன் தண்ணீர் வார்த்தவன். எலியா எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெங்கெல்லாம் எலியாவோடு கூட போனான். எரிகோவுக்கு போகிறேன் என்றால் எரிகோவிற்குள் போனான். நான் கில்காலுக்கு போகிறேன் என்றால் கில்காலிற்குள் போனான். நான் யோர்தானை கடந்து போகிறேன் என்று சொன்னால் யோர்தானையும் கடந்து போனான். விடாமல் பற்றி கொண்டான். அப்படி நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நடந்தது என்ன தெரியுமா? யோர்தானை கடந்து அக்கறைக்கு சென்ற மாத்திரத்திலே அக்கினி ரதத்தின் மேல் சுழல் காற்றிலே கடந்து போன எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. நிலைத்திருந்தான். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆனால் அந்த எலிசாவினோடு கூட இருந்த ஒரு கேயாசி நாகமான், ஐயோ எவ்வளவோ ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தான், மாற்று வஸ்திரத்தை கொண்டு வந்தான், வெள்ளியை கொண்டு வந்தான், என்னுடைய எஜமான் இவைகளை வாங்காமல் விட்டு விட்டானே என்று சொல்லி அந்த நாகமானுக்கு பின்னாலே ஓடினான். எலிசாவிற்கு கூட இருக்க வேண்டியவன், எலிசாவோடு கூட நிலைத்திருக்க வேண்டியவன் நாகமானுக்கு பின்னால் போனான். நடந்தது என்ன தெரியுமா? ஒருவேளை அவன் நினைத்திருப்பான், சுமக்க முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறேன், சுமக்க முடியாத அளவுக்கு மாற்று வஸ்திரத்தை கொண்டு வருகிறேன். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை இது ஆசீர்வாதம் என்று நினைத்திருக்கலாம். ஆசீர்வாதம் அல்ல, நீ கொண்டு வருகிறது சாபம். எலிசாவோடு கூட இருந்து நீ இரட்டிப்பான ஆசீர்வாதம் இல்ல, நாலத்தனையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய கேயாசி நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுமந்து கொண்டு வருகிறான். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், ஆகா பை நிறைய லஞ்ச பணத்தை வாங்கி என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறேன், எத்தனையோ சர்வே நம்பரை வாங்கி என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை குமித்து வைக்கிறேன் என்று சொல்லி, சகோதரனே நீ சேர்த்து வைப்பது கேயாசியின் குஷ்டம், நீ சேர்த்து வைப்பது லஞ்ச பணத்தின் குஷ்டம். இது உன்னை நாசப்படுத்தும். நாலத்தனையான ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய நீ எலிசாவிற்கு பிற்பாடு எலியாவின் அபிஷேகம், எலிசாவின் அபிஷேகம் சேர்ந்து இந்த கேயாசியின் மேல் இறங்க வேண்டியது. பெயரற்றவனாய் அலைந்து திரிகிறாய், குஷ்டரோகியாய் அலைந்து திரிகிறாய். காரணம் என்ன தெரியுமா? நீ அவரில் நிலைத்திருக்கவில்லை. இன்று அவரோடு கூட நிலைத்திருக்க பார். என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அநேக கனிகளை கொடுக்கும்படியாய் அவர் சுத்தம் பண்ண போகிறார். கேயாசியை போல நீ எலிசாவை விட்டு ஓடுகிறாயோ, அல்லது எலிசாவை போல எலியாவை பற்றி கொண்டு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற போகிறாயா? இன்றைக்கே தீர்மானம் பெண். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவம் உன்னை கொல்லும், சாபம் உன்னை தொடர்ந்து வரும். பாவத்தை விட்டு வெளியே வா. இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். அவரோடு நிலைத்திருக்க நீ பிரயாசப்படு, அவரோடு நிலைத்திருக்க பிரயாசப்படு. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இதோ சூளையை போல எரிகிற நாள் அது சீக்கிரத்தில் வரப்போகிறது. அப்பொழுது துன்மார்க்கர் துரும்பாய் இருப்பார்கள். சூளையை போன்ற அக்கினியிலே வெட்டுண்டு நீ எரியப்பட போகிறாயா? அல்லாவிட்டால் நேசரோடு கூட ஆண்டாண்டு காலமாய் நிலைத்திருந்து அநேக கனிகளை கொடுத்து நீ பிரகாசிக்க போகிறாயா? இன்றைய தீர்மானம் பண்ணு, இன்றைய தீர்மானம் பண்ணு. எலிசாவின் மேல் இரட்டிப்பான அபிஷேகம் இறங்கியது, கேயாசியின் மேல் சாபம் இறங்கியது. இன்றைக்கு உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் தேவையா? அல்லாவிட்டால் சாபம் தேவையா? இரட்டிப்பான ஆசீர்வாதம் தேவையா? சாபம் தேவையா? இன்றே நீ தீர்மானம் பண்ணிக்கொள். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசிய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தை நிறைவாய் கொடுப்பீராக. இவருடைய சந்தோஷம் நிறைவாகும்படியாய் உம்முடைய தோட்டம் என்கிற உறவுக்குள்ளாய் கொண்டு வருவீராக. இவருடைய சந்தோஷம் நிறைவாகும்படியாய் உம்மில் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. தகப்பனே, உம்மில் நிலைத்திராத கொடியை வெட்டி நீர் அக்கினியிலே எறிய போகிறீரப்பா. உம்மில் நிலைத்திருந்து அந்த எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல என் பிள்ளைகள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இன்று முதல் இவர்கள் பார்க்கிற எல்லா வெறுமையும் நிறைவாய் மாறுவதாக.
வியாதியில் இருந்தோம், போராட்டங்களில் இருந்தோம் நீர் விடுதலையாக்கி பூரண சந்தோஷத்தை கொடுப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியுங்கள். எங்கள் முகவரி: சகோதரர் ஜே. பாபு ஜாக்சிங், எஸ்கோல், பள்ளத்தாக்கின் ஊழியங்கள், 6/19H சகாய நகர், வெள்ளமடம் அஞ்சல், கன்னியாகுமரி மாவட்டம் 629305. தொலைபேசி எண்: செல் 9486271138. தொலைபேசி எண் 0465285882. மீண்டும் எங்கள் நிகழ்ச்சிகளை எல்லா வாரமும் புதன் மாலை 7 மணி முதல் 7:30 வரையும், வரும் வியாழன் மாலை 7:30 முதல் 8 மணி வரையும் காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஞானஸ்நானம் பெறும்படியாய் கடந்து வந்தார்கள். அங்கே லூக்கா 3:12 சொல்லுகிறது, ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு